ஷேல் கேஸ் எனப்படும் பாறை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை விவசாயிகள், அரசியல் கட்சிகள் என அனைத்து தரப்பினரின் எதிர்ப்பையும் மீறி தொடங்குவதற்கு ONGC பகீரத முயற்சி எடுத்து வருகிறது. இதற்காக பல்வேறு வழிகளில் ONGCக்கு உதவி வரும் பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு தற்போது தனது சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் கூட்டத்தையும் கூட்டி ஒப்புதல் வழங்குவதற்கான பூர்வாங்க பணிகளையும் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ONGC மற்றும் மத்திய அரசின் முடிவுகளுக்கும் முயற்சிக்கும் விவசாயிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள். அப்படி போற்றப்பட்ட காவிரி ஆறு பாய்ந்தோடும் டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எடுக்கும் முயற்சி தோற்றுப்போன நிலையில் ஷேல் கேஸ் எனப்படும் பாறை எரிவாயு திட்டத்தை முன்னெடுக்க கடந்த கால காங்கிரஸ் அரசின் அனுமதியுடனும் தற்போதைய பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசின் ஒத்துழைப்புடனும் தீவிரமாக முயன்று வருகிறது ONGC. கடலூர் தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் வரையில் அதற்குண்டான பகுதிகளில் ஷேல் கேஸ் எனப்படும் பாறை எரிவாயு எடுக்க ஒரு வரைபடத்தை தயாரித்திருக்கிறது ONGC. காவிரி டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் என கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அச்சப்படும் திட்டத்திற்கான அடிக்கல்லை லாவகமாக நாட்ட முயன்று வரும் ONGC அதற்கான பூர்வாங்க பணிகளை துவக்கி இருக்கிறது. இதற்காக ONGC தேர்வு செய்திருக்கும் இடம் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள குத்தாலம். திரும்பிய பக்கமெல்லாம் பறந்து விரிந்திருக்கும் வயல்வெளிகள், சம்பாவும் குருவையும் தாளடியும் அதனூடாக உளுந்து துவரை உள்ளிட்ட ஊடுபயிர்களும் விளைவிக்கப்படும் இடம். இப்படி முழுவதுமாக விவசாயம் நடைபெறும் இந்த இடத்தில்தான் ஷேல் கேஸ் திட்டத்திற்காக முதல் அடியை எடுத்து வைக்க முயற்சிக்கிறது ONGC நிறுவனம். கடந்த ஜூலை மாதம் 2015 சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் இதற்கான கருத்து கேட்பு கூட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதையும் நம்ம கேள்விப்படுறோம். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி மாதத்தில் ONGCயிலிருந்து ஒரு முன் ஆய்வு கட்டுரை தொகுப்பும் அனுமதியை கேட்டும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில், அதாவது குத்தாலத்திலிருந்து அந்த கல்லணை பூம்புகார் சாலையில் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அவர்களுடைய முதல் கட்ட ஆய்வை தொடங்குறதுக்கான ஒரு ஆய்வு அறிக்கையை கொடுத்து அதற்கான அனுமதியை கேட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ள இந்த திட்டத்திற்கு இந்தியாவில் எந்த கவலையுமின்றி, குறிப்பாக விவசாயம் தழைத்தோங்கும் இடங்களில் எல்லாம் நிறைவேற்ற முயற்சிப்பது ஏன் என வினவுகின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஷேல் எண்ணெய் எடுப்பதாக கூறி வந்தாலும் சமீபத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடா மாகாணத்தில் அதுக்கான செனட் சபையில் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கான மசோதாக்கள் தொடர்ந்து அரங்கேறதை நம்ம பார்க்குறோம். இது குறிப்பாக ஷேல் கேஸ் எடுப்பதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் கடுமையாக, இதனுடைய நீர் ஆதாரங்களும் சுற்றுச்சூழலும் கடுமையாக பாதிக்கும் அப்படின்ற ஒரு செய்தி உலக அளவில் தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட 5% நெல் உற்பத்திக்கு பிரதான இடமாக இருக்கக்கூடிய காவிரி டெல்டாவில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கும். ஷேல் கேஸ் எனப்படும் பாறை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு கருத்து கேட்பு கூட்டம் கூட இதுவரை நடத்தவில்லை. எதிர்ப்பு மிக முக்கிய காரணம். விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இழைக்கும் தீங்கில் ஒன்றாக கருத்து கேட்பு கூட்டம் தேவையில்லை என மத்திய அரசு மூலம் அறிவிக்கை வெளியிடச் செய்து அதில் ONGC வெற்றியும் கிடைத்திருப்பதாக கூறப்படுவதுதான் அதிர்ச்சி. மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஷேல் கேஸ் எடுக்கிற திட்டத்திற்கு ONGC மூலம் ஆய்வு பணிகளை மேற்கொள்வது என்று மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை தயாரித்து அறிவித்தது. இப்படி ஒரு திட்டம் துவங்கப்பட வேண்டுமானால் முதலில் கருத்து கேட்பு கூட்டம் என்பது நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் புவனகிரியில் அதற்கான கருத்து கேட்பு கூட்டத்துக்கான தேதியெல்லாம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் பல காரணங்கள், பலத்த எதிர்ப்பு ஏற்படும் என்கிற காரணத்தினால் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் பின்னர் இப்படி ஏற்கனவே எண்ணெய் எடுப்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிற அனுமதியை பயன்படுத்தி இந்த ஷேல் கேஸ் திட்டத்தை ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு அந்த மாதிரி புதிய கருத்து கேட்பு கூட்டம் எதுவும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு அறிவிப்பினை மத்திய அரசு வெளியிட்டது. எனவே இது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இருப்பது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய அரசு இந்த விவகாரத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி ONGCக்கு பல்வேறு வழிகளில் ஆதரவு அளிப்பதோடு அனுமதியும் வழங்குவதாக குற்றச்சாட்டும் எழுகிறது.
ஓஎன்ஜிசி நிறுவனத்திடமிருந்து அதற்கு அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். கடந்த மாதம் 25, 26ஆம் தேதி அன்று 2 நாட்கள் நடைபெற்ற மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய ஆய்வுக்குழு கூட்டத்தில் அந்த கடிதம் சம்பந்தமாக பரிசீலிக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் இதுவரையில் அந்த கடிதம் பரிசீலிக்கப்பட்டதா, அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி எந்த விதமான அறிக்கையும் மத்திய அரசு சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிடவில்லை. எனவே இப்படி ஓஎன்ஜிசி மூலமாக அங்கே குத்தாலத்திலே ஒரு முதல் கட்ட ஆய்வுப் பணியை துவங்குவதற்கும் அதற்கு 45 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்வது என்பதும், அது மட்டுமல்லாமல் 2017 மார்ச் மாதத்துக்குள் அந்த பணி நிறைவடையும் என்று இன்றைக்கு ஓஎன்ஜிசி மூலம் சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஷேல் கேஸ் எனப்படும் பாறை எரிவாயு திட்டத்திற்காக ஓஎன்ஜிசி நிறுவனம் தனது முதல் அடியை எடுத்து வைப்பதற்குள்ளாக அதனை முற்றாக தடுத்து நிறுத்துவதோடு நெற்களஞ்சியமாக திகழும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் அழிந்து விடாமல் காப்பாற்ற தமிழக அரசு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.